ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே.எஸ். ஐயங்கார், ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்திருக்கும். ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள், மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மாதம் பார்த்தாலேயானால் ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 18/10/2025 16/11/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன சாமி வரும், என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தோம்னா சூரியன் முதல் நாள் அன்றைக்கே மாறுறார். அதனால தான் மாதம் பிறகுறது. நம்ம சௌரமான மாதம் என்றதுனால நம்ம துலா மாதம் சூரியன் வந்த உடனே, துலா ராசிக்கு வந்த உடனேவே நம்ம அதை மாதமாக கொண்டாடுறோம். துலா ஸ்நானம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். காவிரி கரையில் போய் குளிக்கிறது ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றமான நாளாக இருக்கும். ஏன்னா இந்த ஏற்றமான காலம் எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கார். சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ண மாதிரி இவ்வளோ நாளாக கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கும். உடல்நிலையிலையும் சரி, எல்லா எண்ணங்கள்லேயும் உங்களுக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ வேகம் அதிகமாகும். நிச்சயமான வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதம் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருக்காரே அப்படின்னு நம்ம வருந்த தேவையில்லை. ஏன்னா நீச்சப்பட்டு இருந்தாலும் அவர் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார். அதனால் 6ஆம் அதிபதி 6லையும் 7ஆம் அதிபதி 7லையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ஏன்னா சமசப்தமத்தில் சுக்கிரனே இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் சரி, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாப்பாடு பண்ணுறவங்க, அதாவது இந்த ஹோட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, இந்த குக்கிங்கில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாற்றங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் ஏன்னா குருவும் மாறிட்டார். இந்த மாதம் குருவும் பார்த்தோம்னா அதிசாரத்தில் வேறு இருக்கார். அதனால் எல்லாமே ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதனுடைய மாற்றங்கள், புதன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலே இருக்கார், சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. நம்ம எப்பொழுதுமே மேஷம் அப்படின்னாக்க செவ்வாய் அப்படின்னாலே வீரம், வெற்றி வெற்றி. அப்படியேற்பட்ட செவ்வாய் பகவானவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. விசேஷ பார்வை அப்படின்றது அவருடைய 4ஆம் பார்வை. 4ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்துக்கு திண்டாடிட்டு இருந்தவங்க, உத்தியோகம் கிடைக்கிறது திண்டாடிட்டு இருந்தவங்க, தொழில் முறையில் திண்டாடிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயுடைய பார்வை கிடைக்கிறது. அந்த வீட்டின் அதிபதியான சனிக்கும் தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிலங்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதை தவிர ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசியை சதசப்தம பார்வை பார்க்குறாரு. எப்போ ராசிநாதன் உங்களோட ராசியை சதசப்தமையாக பார்த்தாக்க கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொய்வும் பயமும் பதட்டமும் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு உடல் நலத்தில் தொய்வும் பதட்டமும் அதே போல் வீணான செலவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த செலவுகளும் இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் பார்க்கறதுனால செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிநாதனுக்கு 8ஆம் பார்வைன்ற விசேஷ பார்வை உண்டு. 8ஆம் பார்வையாக அவர் பார்க்குற இடம் ரிஷபம். அந்த ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். நீண்ட நாட்களாக
மேஷ ராசியை சேர்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் அமையாத, ஏன் திருமணம் அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026 எண்டுக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 2ஆம் இடம் எப்போ ராசிநாதன் பார்த்து வலுப்பெறாரோ அப்போ நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு, ப்ளஸ் வக்ரத்தில் இருக்கிறாரு. அதுவும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் பார்த்தாக்க சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம். ஆதித்யன் அப்படின்னா சூரியன், புதன்றது கல்விக்காரகன். மேஷ ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய, அதாவது லோயர் எஜுகேஷனில் குருவானவர் வக்ரம் பெற்றிருக்காரு. ஹையர் எஜுகேஷன் 9ஆம் இடம் புத ஆதித்ய யோகம் இந்த மேசராசி சேர்ந்த நண்பர்களுக்கு இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மேசராசி நண்பர்கள் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் பிஹெச்டி படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய யூனிவர்சிட்டியில் விரும்பிய பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க, தமிழ்நாடு அரசு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு, அதே போல் மத்திய அரசு வேலை அப்படின்ற யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய. என்ன சாமி சூரியன் நீச்சமாகி போயிட்டாரு இப்படி சொல்கிறீங்களே, ஆனால் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்றதுனால வெற்றி வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறாரு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி மனைவி வந்த நேரமோ கனவு வந்த நேரமோ என்ன ஒரு ஏற்றமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குமா? குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். சரி சாமி, இதில் நான் எந்தெந்த நாளை தவிர்க்கணும்? 29 நாள் சொல்லிட்டீங்க. சுபகாரியங்கள் விளக்கு பண்ணக்கூடியது எந்த நாள் அதையும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 23/10/2025 26/10/2025 23, 24, 25, 26 இந்த 4 நாளும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்க்கவும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்வதை தவிர்க்கவும். சாமி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் டிக்கெட் போட்டேன்னு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிரை அபிஷேகம் பண்ணுங்க, இல்லை கோசாலையில் கோவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க. வந்த பிரச்சனை வர பிரச்சனை நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். சரி சாமி, எனக்கு பலன்கள் சரியாகவே கிடைக்கலையே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அருகில் உள்ள வள்ளி தெய்வானை சமேதம் உள்ள முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்றைய தின செவ்வாய் ஹோரை கார்த்தால 6 to 7 ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ஒரு தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. 2 அடுத்தது வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க. அப்போ வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? பனி போல விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறது பார்க்குறது விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை வரும், எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக ஒரு பதட்டம், ஒரு அதாவது ஒரு விஷயத்தில் எடுபடாத தன்மை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தாலே ஆனால் எடுத்த காரியங்களை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஐப்பசி மாதம் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் புதனோடு இருக்கார். அதனால் 6, 7 வலுப்பட்டு போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், தொழிலில் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், தொழிலுக்காக புதிய கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே சேரும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து, அதாவது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்குது. அதனால் இதன் மூலியமாக பார்த்தோம்னா
காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும், வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்தே சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க ரிஷபராசி என்பர்கள். இதில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், இதை தவிர மிருகசிருஷம் 1, 2 பாதம். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்தை கொண்ட சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 5ல் இருக்கார். 5ல் நீச்சமடைஞ்சு இருந்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க. பரிவர்த்தனை அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டில் அவங்க ஆட்சி செய்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய ராசிநாதன் 5ல் திரிகோணத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு தாமதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் அதற்குண்டான ஏற்பாடுகள், தடைகள், தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காம அவதிகளும் சங்கடங்களும் அசிங்கங்களும் பெற்றுட்டு இருந்தவங்களுக்கு விடுதலை 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர். குழந்தை இல்லாத வீடு அப்படின்றது நரகத்திற்கு சமானம். அப்படியே ஏற்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் புரட்டாசி மாதத்தில் விசேஷங்கள் செய்ய மாட்டாங்க. அது கோயில்களுக்கு உண்டான மாதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால படப்பிடிப்புகள் இல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடந்துட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய வாய்ப்புகள், படப்பிடிப்புகள் கிடச்சி, அதுவும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடச்சி கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடனை அடைக்கக்கூடிய மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவான் 6ல் ஆட்சி பெற்றதுக்கு சமானம். ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள், சாமி நானும் படிச்சுட்டேன், எனக்கும் எதுவும் வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நம்ம எப்போதுமே என்ன சொல்கிறோம், மாசாந்திர பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லக்கூடிய சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரனை வச்சு இப்போ புதனை பற்றியும் சுக்கிரனை பற்றியும் பேசணும். சூரியனும் அங்காரகனும் என்ன நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது. இந்த 6ஆம் இடத்துல பார்த்தடையானால் அசுப கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது, அது தவிர சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது IIT அந்த மாதிரியான ஒரு போட்டி தேர்வுகள், அது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், மிச்சம் ஏதாவது நீட்டு அந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், IAS அந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈவன் இந்த இது கவர்மெண்ட் இதில் அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸு கூட போட்டி எக்ஸாம் தான். அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, இந்த 6ஆம் இடத்துலையே சூரியனும் செவ்வாயும் இருக்கே அப்படின்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துலையே செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுப்பார். எதனால் கடன் வாங்க வேண்டியிருக்கும்? வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார். எதனால் கடன் வாங்க வேண்டியிருக்கும்? கடன் வாங்க வேண்டியது உங்களுடைய சொந்த அதாவது முயற்சியின் மூலியமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ, அதாவது படிக்கிறதுக்கோ, அதை தவிர வந்து வேலையின் நிமித்தமாகவோ, அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாகவோ இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டம். அதை தவிர உடல் நலத்திலையும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சூரியன் போய் இருக்கிறதும் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7க்கு 12 இருக்கிறதும் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக, அதாவது செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேனால் 7ஆம் அதிபதி 7க்கு 12ன்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமான தொகை தேவைப்பட வேண்டியிருக்கும். அதில் வந்து நீங்கள் அதிக மூலதனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் வந்து அதிகமாக கடன் வாங்கி பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலமாக இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுக்கு வந்து சுக்கிரனும் வந்து இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் நீங்கள் எந்த வேலையோ எந்த தொழிலோ செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்க, அதுவும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, சர்ஜன்ஸு, அதை தவிர வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண பாக்கியம் நிச்சயமாக கடைபிடிக்கும். ஏன்னா குருவின் பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது 7ஆம் இடத்துல போய் உழருது. அதனால் கண்டிப்பாக திருமண பாக்கியமும் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து குருவே வந்து அதிசாரத்தில் இருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக நடைபெறும். 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதீதமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் வந்து, அதாவது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம், வெளிநாடு, வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் என்னென்ன, இந்த சில நாட்களில் என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும், இந்த மாதத்துக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும்ன்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னோம் ஐயா. ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாட்கள் 26/10/2025, 27/10/2025, 28/10/2025 இந்த 3 நாளும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் போகிறத தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும். இல்லை சாமி நான் முன்னாடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலையில் அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. அதை தவிர ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பயணத்தில் ஏற்படுகின்ற தடைகளும் தாமதங்களும் விலகும். சரி சாமி, இப்போ எனக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப எளிய பரிகாரம் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன், அதுக்கு பேர் மருவி உப்பிலி அப்பன் வந்திருக்கு. அந்த உப்பிலி அப்பன் கோயிலுக்கு இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 ஒரு ட்ரிப்பு போயிட்டு முடிஞ்சால் சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்கோ. அந்த திருமஞ்சன தீர்த்தத்தையும் வாங்கி சாப்பிடுங்கோ. சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளுக்கு சனிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணுங்க, இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணுங்க. அதே போல் காலையில் எழுந்திரிச்ச விட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமமும்
இல்லாட்டி வெங்கடேச சுப்ரபாதமும் கேளுங்க. சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. இந்த எளிமையான பரிகாரங்கள் செய்தால் வருகின்ற தடைகள் தாமதங்கள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகும். ஸோ இப்போ மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 1, 5, 9 வலுப்பெற்று போகிறது. ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா லட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது இது. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பண வருமானம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் புதிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேனா உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மிதுன ராசி நேயர்கள், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேனால் 1, 5, 9 3, அதாவது 1, 5, 9ன்னு சொல்லக்கூடியது திரிகோணஸ்தானம்னு சொல்கிறது. லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த லக்ஷ்மி ஸ்தானம்ன்றது வலுப்பெற்று போனால் என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பண வரவு, அதாவது இந்த எண்ணெய் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது பிசுரே இல்லாத அளவுக்கு பண வரவு அதிகம். அதற்கும் மேலே ஒன்று பெரிய விசேஷம் என்னென்னா, அதாவது முடிசூழல, அதாவது முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தில் அதிசாரம் பெற்ற குரு, தனஸ்தான அதிபதி, தன காரகனானவர் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பரிவர்த்தனை யோகத்திலையும் அவர் ஆட்சி பெற்று போகிறார். ஏன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு 4ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்திலையும் ஆட்சி பெற்று போகிறார். இதனால் பார்த்தோன்னா இந்த மாதம் உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் பணவரவு வரும். அதாவது தொழிலில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஐப்பசி மாதம்ன்றது 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வேறு இருக்கா. இவாளுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் எந்த மாதிரியான விளைவுகளை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும்னு கேட்கலாம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. மிதுனம் அப்படின்னாலே புதன் ஆதிபத்தியம். இப்போ இதில் பார்த்தோம்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்காங்க. அதில் 4வது கிரகமான சுக்கிர பகவான் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 3/11/2025. அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் 4 கிரகங்கள் மிதுனத்திலேருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருக்காங்க. இதில் பார்த்தோம்னாக்க செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காதல் வயப்படக்கூடிய காலகட்டங்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தளவுக்கு எதிர்பாலின கவர்ச்சி, காதல் வயப்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். இதை பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த துலாத்தில் பொறுத்தளவுக்கு சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்காரு. அப்போ புத ஆதித்ய யோகமும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த புதன் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரம், கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், CA, ICAA, ACS படிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ இருப்பாங்க. அப்படியேற்பட்ட இந்த CA கடந்த காலகட்டங்களில் CA படித்து முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய எக்ஸாமில் வெற்றி உறுதி எழுதி வச்சுக்குங்க. புத ஆதித்ய யோகம்.
அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாயும் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ரிஷபத்திலிருந்து மிதுனத்திலேருந்து 2ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கார். நீண்ட நாட்களாக மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடை தாமதம் அத்தனையும் இந்த ஐப்பசியில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2026 எண்டுக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2026 தொடக்கத்திலேருந்து 2026 எண்டுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்குமா? கெட்டி மேலே ஓசை கேட்கும். சரி, அதே போல் வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடியது. புதன் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது அலிகிரகம் அப்படிமோ. கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள், நான் குலதெய்வத்துக்கு போகணும், என்னுடைய மடாதிபதிகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் இந்த 16/11/2025 18/10/2025 16/11/2025 குலதெய்வ வழிபாடு மத குருமார்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த 29 நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்றத பார்ப்போமா? 28/10/2025, 29/10/2025, 30/10/2025 இந்த 3 நாளும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியதை தவிர்ப்பது நல்லது. ஏன் சந்திராசிரமம்? ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வராரு. ஒளிக்காரனான சந்திரன் ஒளியற்று இருக்கிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை தவிர்க்கிறது சிறந்தது. சரி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன், வேறு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு நாட்டு சேக்கு நல்லெண்ணெய் 1 கிலோ வாங்கி அம்மனுக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கு அபிஷேகம் பயன்படுத்துறதுக்கு 1 கிலோவும், அம்மனுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு 1 கிலோவும் கொடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஏதாவது கோசாலை இருந்தால் கோசாலைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அதே போல் பிராமணர்களுக்கு பொறுத்தளவுக்கு தானம் பண்ணுங்க. இதை பண்ணிவிட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னாக்க அந்த தடையும் தாமதமும் விலகுமா? தடையும் தாமதமும் விலகும். சரி சாமி, எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எல்லாமே நல்லதாக சொன்னீங்க. ஆனால் ஒரு சில பலன்கள் என்னுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் சூழ்ச்சி பண்ணதுனால ப்ராப்ளம் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போகிற முறைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ள திருச்சானூர் பத்மாவதி தாயாரை பார்க்கணும். அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை பார்க்கணும். 3வது மேலே திருப்பதியில் உள்ள வராக சுவாமியை பார்க்கணும். 4வதாக பெருமாளை பார்க்கணும். இந்த முறையில் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பலன்கள் கெடுபலன்களும் நற்பலன்களாக எம்பெருமான் பெருமாள் மூலியமாக, திருப்பதி வெங்கடாஜபுரி மூலியமாக கிடைக்கும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு அந்த சனி ஹோரையில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சரி, இப்போ மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் சற்றேறக்குள்ள 29 நாளும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக உடல்நல பிரச்சனை, எடுத்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமை இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களே, ஆனால் குபேர யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் குதூகலம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு பேச்சினாலேயே அடுத்தவர்களை
கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது அடுத்தவர்களை இழுக்கக்கூடிய வசீகரப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியில் ஆண் மலட்டுத்தன்மை இருந்தது. ஆனால் இப்பொழுது அது போய் நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள், குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும், புதுசாக பிஸ்னஸ் இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் வரும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.